1/4 கிலோ உளுந்து ஒரு 3 மணி நேரம் ஊற விட்டு நல்ல வடிவாக கழுவி எடுத்துட்டேன். இப்போ குண்டு தோசைக்கு சேர்க்கிறதுக்காக கரட்டும் வெங்காயம் எடுத்துருக்கிறேன். நான் கொஞ்சம் வதக்கிட்டு தான் அதுக்குள்ளே சேர்க்க போகிறேன். லீட்ஸும் கோவாவும் வாங்கி எடுத்துட்டேன். அதோட இதுகளையும் சேர்க்க போகிறேன். எனக்கு கோவா கணக்கு இருக்குது. எனக்கு சின்ன ஒரு துண்டு காணும். மரக்கறி பிடிக்குமா மச்சம் பிடிக்குமா சாப்பிட? மரக்கறியை விருப்பம் கட்டிக்காரனாக இருக்குது. எனக்கெல்லாம் வதங்கிட்டு நான் இறக்கி எடுத்து நான் எடுத்து வச்ச மாவுக்குள்ளே சேர்க்குறேன். இப்போ எல்லாத்தையுமே ஒன்றுக்கும் நான் உப்பு சேர்க்கல. இனித்தான் உப்பு சேர்க்க போகிறேன். அப்படி பொரியுது. உங்களுக்கு 2வது தடவை ஊற்றினாலும் பொரிஞ்சு வந்துட்டு அப்படியே எடுப்பேன். எண்ணெயில் பொரிஞ்சு வர்றது மற்ற உளுந்து இதெல்லாம் சேர்ந்து செய்கிறதால இது நாங்கள் வித்தியாசமாக கொஞ்சம் செய்திருக்கிறோம். என்னென்னா மரக்கறிகளை நிறைய போட்டு சுட்டுருக்கிறோம். டேஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காக மரக்கறி நிறைய சேர்க்கப்பட்டிருக்கு. அதோட நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. தனியாக செய்கிறத விட மரக்கறி சேர்த்து செய்தால் இன்னும் ஒரு சுவையாக இருக்குது. நல்லா இருக்குது. வணக்கம் உறவுகளே. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்று தான். இன்றைக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குண்டு தோசை ஒன்று தான் செஞ்சு எடுக்க போகிறோம். இந்த குண்டு தோசையை நாங்கள் ஒரு வித்தியாசமான முறையில் செஞ்சு எடுக்க போகிறோம். எப்படி செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த குண்டு தோசைக்குள்ளே மரக்கறிகளையும் சேர்த்து தான் இந்த குண்டு தோசையை நாங்கள் சுட்டு எடுக்க போகிறோம். மற்றபடி இந்த நோமலாக குண்டு தோசை சுடைக்கெல்லாம் குண்டு தோசைக்கு சம்பல் இல்லாட்டி சாம்பார்லாம் வச்சு சாப்பிட்றது. ஆனால் நாங்கள் இந்த குண்டு தோசையை மரக்கறியை சேர்த்து சுடுறபடியாக தனியாக சாப்பிட்டு கொள்ளலாம். இந்த குண்டு தோசையை ஆனால் நாங்கள் கறியோடு சேர்த்து தான் சாப்பிடுவோம். நாங்கள் நோமலாக அப்படி தனியாகவும் சாப்பிட்டு கொள்ளலாம். அப்படி ஒரு குண்டு தோசையை தான் நாங்கள் செஞ்சு எடுக்க போகிறோம். இது ஒரு அருமையான காணொலியாக இருக்கும். வாங்க அப்படியே காணொலிக்குள்ளே போகலாம். நான் இன்றைய குண்டு தோசை செய்கிறது 1/4 கிலோ உளுந்து ஒரு 3 மணி நேரம் ஊற விட்டு நல்ல வடிவாக கழுவி எடுத்துட்டேன். அதோடு சேர்த்து நான் அடித்து கொள்றதுக்கு செத்தல் மிளகாய் 5 மிளகும் சீரகமும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். இந்த உளுந்தோடு சேர்த்து அடிக்க போகிறேன். நாங்கள் இன்றைய குண்டு தோசை மரக்கறி குண்டு தோசை தான் செய்ய போகிறோம். இது முதல்ல நாங்கள் இந்த உளுந்தையும் இந்த செத்தல்களையும் அடிச்செடுப்போம். நான் உளுந்தெல்லாம் நல்ல வடிவாக அடிச்செடுத்துட்டேன். இதோடு நான் சேர்க்கிறதுக்கு 2 சுண்டு அரிசிமா எடுத்துருக்கிறேன். இது எப்படி அரிசிமான்னு சொன்னால் நான் இந்த அரிசியை நினைக்காமல் திரிச்ச அரிசிமா. நாங்கள் வேணுமெண்டா அரிசியை ஊற வச்சு மடித்து கொள்ளலாம். வறுத்த மாவில் இது செய்கிறே இல்லை, பச்சை மாவில் தான் செய்கிறது. பச்சையாக அரிசியை இடிக்கணும், இல்லாத மிக்சியிலே அடிக்கணும். இது நான் அப்படியே பச்சையாக மில்லில் திரிச்சபடியாக அப்படியே எடுக்கிறேன். நாங்கள் இதுக்கு ரவை சேர்த்து செய்யலாம், அல்லது கோதுமை மாவு சேர்த்து செய்யலாம். என்னென்னாலும் நாங்கள் விரும்பினதை சேர்த்து செய்து கொள்ளலாம். நாங்கள் நல்ல வடிவாக கரைச்சி வைப்போம். இதை ஒரு 2 மணி நேரம் எங்களுக்கு புளிச்சதுண்டா காணும். தோசைக்கு மாரிக்கான நேரம் புளிக்கணும் இல்லை, ஒரு 2 மணி நேரம் புளிச்சா காணும். நல்லா புளிக்கக்கூடாது இது. இப்போ நாங்கள் இந்த பதத்தில் கரைச்சி எடுத்துட்டோம். இதே அப்படியே மூடி ஒரு 2 மணி நேரம் கொஞ்சம் புளிக்க விடுவோம். நான் இப்போ குண்டு தோசைக்கு சேர்க்கிறதுக்காக கரட்டும் வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இதை நாங்கள் ஒரு கழுவி எடுப்போம். நாங்கள் இப்போ இதை சின்ன சின்னனா வெட்டுவோம். நான் கொஞ்சம் வதக்கிட்டு தான் அதுக்குள்ளே சேர்க்க போகிறேன். டக்கண்டு வதங்கி வரும் எங்களுக்கு. வதக்கினா ஒரு வாசமாக இருக்கும். அதுக்காக தான் வதக்கிட்டு சேர்க்குறது. சின்னனா வெட்டி எடுப்போம் வெங்காயத்தை. ஆனால் எங்களுக்கு பெரிய வெங்காயத்தை விட இதோட சின்ன வெங்காயம் நல்ல ஒரு வாசமாக இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். நாங்கள் வெங்காயம் எல்லாம் சின்ன சின்னனா வெட்டி எடுத்துட்டோம். இனி இந்த கரட்டை ஒரு 5 எடுக்க போகிறோம். சம்பலுக்கு மாதிரியே நாங்கள் உறைஞ்சுவோம். உறைஞ்சிட்டு கொஞ்சம் வதக்கிட்டு போட்டுவிட சரி. வதக்காமலும் போடலாம், கரெக்டாக பச்சையாயும் போடலாம். ஒரு சொட்டு சூட்டோட போட்டால் நல்லா இருக்கும். நாங்கள் இந்த குண்டு தோசைக்கு நாங்கள் வேறு மரக்கறிகளும் சேர்த்துக்கொள்ளலாம். ஓ லீட்ஸ் கோவா நாங்கள் வேறையும் வாங்கி சேர்ப்ப ஒன்று தான் பார்த்து நாங்கள் கடையில் இல்லை இருந்தால் சேர்த்துக்கொள்வோம். இப்போ அப்போ அங்கே கொஞ்சம் மங்காள போனவர் வேறு சந்தையில் போய் பார்த்து கொண்டு வர சொன்ன இருக்குதோண்டு வெயில் காலம் தானே, இந்த டக்கண்டு காஞ்சி போகுது மரக்கறி. அதால் கடையில் கணக்கு எடுத்து வைக்கிறீங்க.
நாங்கள் இப்போ லீட்ஸும் கோவாவும் வாங்கி எடுத்துட்டோம். அதோட இதுகளையும் சேர்க்க போகிறோம். எனக்கு கோவா கணக்க பாருங்க, எனக்கு சின்ன ஒரு துண்டு காணும் வெட்டி எடுக்க போகிறேன். இந்த அளவும் காணும் எனக்கு கோவா. லீட்ஸை நான் இப்படியே சேர்க்க போகிறேன். லீட்ஸ் இன்னும் தானே எல்லாம் கழிச்சு விட கொஞ்சம் தான் வரும். இதுக்கும் காணும் எனக்கு ரெண்டையும் வெட்டி எடுக்க போகிறோம். நாங்கள் லீட்ஸாக கொஞ்சம் சின்ன சின்னதாக வெட்டுவோம். இது இருக்கிறது தெரியாது, பெருசாக வெட்டினா துண்டாக தெரியும் தானே. இது குட்டி குட்டி அப்படின்னா டக்குண்டு பதஞ்சிடும். குண்டு தோசை நல்லா நல்லெண்ணெயில் பொரிஞ்சு வர நல்லா இருக்கும். அதோட மிரக்கறி சேர்த்து விட்டால் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு சின்னாக்களெல்லாம் விரும்பி சாப்பிடுவேன். இந்த சின்னாக்களெல்லாம் நிற்கி நம்ம இன்றைக்கு டியூஷன் ஒன்றும் இல்லை குண்டு தோசை சாப்பிட்றதுக்கு. நான் லீட்ஸ் எல்லாம் வெட்டி எடுத்துட்டேன். இப்போ கோவாவையும் சின்ன சின்னதாக தான் வெட்ட போகிறேன். தனுவுக்கும் மரக்கறி பிடிக்குமா மச்சம் பிடிக்குமா சாப்பிட? மரக்கறியை விருப்பம் வெட்டிக்காரனே இருக்குது. பண்டை மரக்கறி குண்டு தோசை செய்வனாங்களேண்ணா, மரக்கறியெல்லாம் சேர்த்து. நாங்கள் இதுக்குள்ளே கோவாமன் லீட்ஸும் வெட்டி எடுத்துட்டோம். மினி கொண்டே பதாக்குவோம். எனக்கு அடுப்பு நல்லா எரியுது, நான் தாச்சி அடுப்பில் வைக்கிறேன். உங்களுக்கு இப்போ வெக்க காலம் தானே. இந்த புல்லை பாருங்கள், பச்சை பசையில் நின்ற புல்லெல்லாம் காஞ்சி போச்சு. கிடக்கிற தண்ணி அடித்து தான் சாது வாங்களுக்கு ஒரு பச்சை தெரியுது. இதை வதக்க தேவையான எண்ணெயை சேர்த்துக்கொள்கிறேன். தேவையான அளவு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கொள்கிறேன். பெருஞ்சீரகம் வதக்கினோம்னா நல்ல வாசமாக இருக்கும் எங்களுக்கு. அதோட சேர்த்து வெங்காயத்தையும் கொஞ்சம் வதக்குது. வெங்காயம் தான் எங்களுக்கு கொஞ்சம் பொரிப்பட்டு வருவாங்க. மற்ற மிளகறிகள் டக்கண்டு போட்டு பிரட்டிட்டு ரக்கலாம். எங்களுக்கு வெங்காயம் வதங்கிட்டுது. எடுத்து வச்சிருக்கிற கோவாவையும் லீட்ஸையும் சேர்த்துக்கணும். இதுங்களுக்கு இந்த பச்சை வாசனை போக வதங்கினா காணும் நல்லா பொரிக்கணும். அப்படி எண்டிக்கல கொஞ்சம் வதங்கினா சரி. இந்த குண்டு தோசைக்கையும் பொரிக்கத்தானே போகுது கொஞ்சம் நேரம். நான் எடுத்து வச்சதை கரெக்டையும் சேர்க்குறேன். எனக்கெல்லாம் வதங்கிட்டு நான் இறக்கி எடுத்து நான் எடுத்து வச்ச மாவுக்குள்ளே சேர்க்குறேன். இப்போ எல்லாத்தையுமே ஒன்றுக்கும் நான் உப்பு சேர்க்கல, இனித்தான் உப்பு சேர்க்க போகிறேன். எல்லாத்தையும் நாங்கள் சேர்த்தோம். இனித்தான் தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறேன். இது வந்து நாங்கள் தூள் உப்பு தான் சேர்க்க வேணும். தேவையான அளவு சேர்த்துக்கொள்கிறேன். வடிவாக நாங்கள் கலக்கி எடுப்போம். எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி காணும். அது கொஞ்சம் தண்ணி விட்டு தான் நாங்கள் கரைக்க வேணும். இந்த அள்ளி ஊற்றிக்க அப்படியே குளிக்க புள்ள வேணும். மரக்கறி எல்லாம் சேர்த்தது தானே. ஓ, இப்போவே நல்ல வாசனை இருக்குன்னு. மரக்கறி எல்லாம் வதக்கி வச்சிருக்கே நல்ல வடிவாக தான் இருந்தது. சாப்பிடுவோம் கொண்டு பார்த்தோன்னா அதுக்கிடையில எல்லாம் போட்டு கலந்துட்டீங்க. இதுதான் நான் சேர்த்தால முந்திட்டேன், மிக்ஸ் பண்ணிட்டேன். இதுக்குள்ளே சேர்த்தா தான் இதையும் சேர்த்து சாப்பிடுவீங்க. இப்போ தான் எனக்கு வாசம் வருது. இதுக்குள்ளே ஒரு கொஞ்சமாக நான் தண்ணி சேர்க்கிறேன். தண்ணி காணும். அது என்னென்னா எங்களுக்கு அள்ளி ஊற்றிக்க குளிக்க அப்படியே பிள்ளை வேணும். நம்ம மரக்கறி சாப்பிடாதாக்களும் இப்படியான வேலை செய்து கொடுக்கலாம். ரைட், இது எங்களை குளிக்க போல.
சரி நாங்கள் அப்போ குண்டு தோசையை சுட வலிக்குவோம். நாங்கள் குண்டு தோசை சட்டியை அடுப்பில் வைப்போம். நாங்கள் இதுக்கு நல்லெண்ணெயில் தான் குண்டு தோசை செய்ய போகிறோம். நல்லெண்ணெய் தான் சேர்க்க போகிறோம். தட்டு நல்லா சூடாகிட்டு தட்டன் சூடாகிட்டுது. நல்லெண்ணெயில் பொரிஞ்சு வரைக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. மரக்கறிகள் எல்லாம் சேர்ந்து உளுந்தெல்லாம் சேர்ந்து நிறைய நல்லெண்ணெய் விட்டு நல்லெண்ணெயில் பொரிக்க நிறைய சத்தாயும் இருக்குது, நல்ல டேஸ்ட்டாயும் இருக்குது. நிறைய நல்லெண்ணெய் விட்டால் நல்ல முறண்டு வரும். எண்ணெயெல்லாம் சூடாகிட்டு நான் குழியில் சேர்க்க போகிறோம். கரைச்சி வச்சுருக்கிறேன் பார்த்து. சின்ன கரண்டி தானே, ஒவ்வொரு கரண்டி விட்டு ஓகேயாக இருக்குது. நல்ல நிறைய எண்ணெயை விட்டால் நல்ல முறண்டு வரும். பொரிஞ்சு வரைக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஒரு வாசமும் வரும். அப்படி பொரியுது. எண்ணெயெல்லாம் வெளியால் வந்துட்டு போல எண்ணெய் அதுக்குள்ள நிற்கும், அந்தளவு தான் விட்டேன். வெளியால் வராதா இல்லை நீர் அதிகம் இல்லை தானே, அப்படி சட்டிக்கு நிற்கும். ரெண்டு மேல் பக்கம் எல்லாம் பொரிக்கும். அதுதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்குமே. நாங்கள் இப்படியே எல்லாத்தையும் பிராட்டி விடுவோம். மற்ற பக்கம் பேகி வரட்டும். கொஞ்சம் உட்பக்கம் வெந்தால் தான் எங்களுக்கு திரும்ப இல்லையாண்டா விட்டுற மாதிரி இருக்கும். தப்புண்டு திருப்பலாம் நாங்கள். எங்களுக்கு எல்லாம் பொரிஞ்சு வந்துட்டு நாங்கள் எடுக்க போகிறோம். நாங்கள் ஒவ்வொரு காலம் ஊற்றேக்கு எண்ணெய் விட்டு தான் ஊற்ற வேணும். எங்களை 2வது தடவை ஊற்றினதும் பொரிஞ்சு வந்துட்டு அப்படியே எடுப்போம். அப்படியே எல்லாத்தையும் நாங்கள் சுட்டு எடுப்போம். நாங்கள் குண்டு தோசை எல்லாம் சுட்டு எடுத்துட்டோம். நல்ல ஒரு சம்பளம் மட்டும் அடித்து வச்சுருக்கோம். மிக்சியில் அடித்த சம்பளம் உண்டாக்கி சாப்பிட்டு பார்ப்போம் இப்படி இருக்குண்டு. சாப்பிட்டு பாருங்க எல்லோரும். இந்த குண்டு தோசையை குழிப்பணியாரம்னு சொல்கிறது. குண்டு தோசைன்னு சொல்கிறோம், குழிப்பணியாரம்னு சொல்கிறது. நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். இந்தியாவில் தான் அதிகமாக குழிப்பணியாரம்னு சொல்கிறது. இலங்கையில் குண்டு தோசைன்னு சொன்னால் தான் தெரியும். குழிப்பணியாரம் அப்படி பல பேரில் சொல்கிறது. இது இந்த குண்டு தோசை வந்து பழுதுபடாது, நேரத்துக்கு டக்கண்டு பழுதுபடாது. தூர பயணங்களுக்கு நான் போய் வைக்கலாம், இதை சுட்டு கட்டி கொண்டு போகிறது. ஏனெண்டா நீண்ட பயணங்களுக்கு போய் வைக்க இதை பற்றி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா பழுதடையாது நேரத்தில். எண்ணெயில் பொரிஞ்சு வர்றது மற்ற உளுந்து இதோடலாம் சேர்ந்து செய்கிறதால இது நாங்கள் வித்தியாசமாக கொஞ்சம் செய்திருக்கிறோம். என்னென்னா மரக்கறிகளை நிறைய போட்டு சுட்டுருக்கிறோம். டேஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காக மரக்கறி நிறைய சேர்க்கப்பட்டிருக்கு. அதோட நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. தனியாக செய்கிறத விட மரக்கறி சேர்த்து செய்தால் இன்னும் ஒரு சுவையாக இருக்குது, நல்லா இருக்குது. மற்றதாக நல்ல சரியான சொப்டாகவும் இருக்குது. இதில் உளுந்து நல்லெண்ணெய் மரக்கறி எல்லாம் சரி நிறைய சத்து சேர்ந்துருக்குது. அப்போ ஒரு சாப்பாட்டில் நாங்கள் நிறைய சத்தாக பெற்றுக்கொள்ளலாம் இதை சாப்பிட்டா. தம்பி சொல்லுங்க, அப்போ எப்படி இருக்குண்டு? சூப்பராக இருக்குது. தம்பிக்கு மரக்கறி தானே பிடிக்கும்? மரக்கறி தான் எனக்கு பிடிக்கும். தம்பிக்கு சமைச்சு கொடுக்குறது மரக்கறி தான். வேறு சரியான சொப்டானது பஞ்சு மாதிரி இருக்குது, நல்ல சொப்டாக இருக்குது. நீங்களும் கூட வீடுகளில் வந்து இதை செய்து சாப்பிடுங்க. அப்படின்னு செய்து சாப்பிடலாம்ன்றதை தான் நாங்கள் இப்போ வீடியோவில் செய்து காட்டியிருக்கிறோம். நீங்களும் கூட வீடுகளில் செய்து சாப்பிடுங்க. இதை அதை விட டேஸ்ட் வந்து எங்களோட சின்ன மகளின் சின்ன கைகளால் செய்யப்பட்ட சம்பல்லாம் உண்மையாக சூப்பராக கரைச்சி எடுத்துருக்கிறோம். நல்லா இருக்குது சம்பல். நான் குண்டு தோசையை செய்ய மகள்லாம் சம்பல் செய்தவா செய்திருக்கிறா, நீட்டாக செய்திருக்கிறா, சின்ன தான் செய்திருக்கிறா. அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்கிறோம். பாய்.